ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் 2024 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. புலி வருது வருதுன்னு சொல்லி புலி வந்துருச்சு. எல்லாருக்கும் மஞ்சள் சொக்கா போட்டு ஆசை பார்த்தோம். கடைசியில யார் மஞ்சள் சொக்கா போடுறாங்க, யார் நீல சொக்கா போடுறாங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இன்னும் ட்ரேட் டைம் இருக்கு. ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நீங்க சொன்ன நிறைய பிளேயர்ஸ் அதே மாதிரி நடந்தது பீடா. நிறைய யாரெல்லாம் தேர மாட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்கலாம் நிறைய பேர் தேரல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வில் கோ ஸ்ட்ரைட்டா. எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பீடா. அந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல உங்களோட சாய்ஸ் தான். நீங்க எந்த டீம் சொன்னாலும் சரி, ப்ரிப்பேர்டா இருக்கேன் நான். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, சன்ரைசர்ஸ்ல இருந்து வருவோம். பாட்டம்ல இருந்து மேல வருவோம். பாட்டம்னா நான் லாஸ்ட் இயர் அதை வச்சு சொல்றேன். அப்புறம் ஐபிஎல் சைட்லயும் அவங்க தான் கடைசியா கொடுத்துருக்காங்க. பிக்ஸை மட்டும் நான் ரன் த்ரூ பண்ணிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. 6 பேர் எடுத்திருக்காங்க. பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், ஜெயதேவ் உனத்கட், வனிந்து அசரங்கா பேஸ் பிரைஸ் ஸ்பீடாக. அதை மட்டும் தனியா நீங்க சொல்லணும். அப்புறம் ஜதாவ சுப்பிரமணியன் உங்களோட ஃபேவரட், அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க. ஆகாஷ் சிங், இவங்க 2 பேரையுமே பேஸ்க்கு எடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெட்டோரி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆஸ்திரேலியா கோச், ஆஸ்திரேலியா தூக்கிட்டார் 2 பேரு. அதாவது எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி சொன்னோம்னா, அவங்களோட இருக்கிற ரிட்டன்ஷன்ஸ் படி மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி, ஐடன் மக்ராம், ஹென்ரிக் கிளாசன், ஒரு நம்பர் 6ல ஒரு பவர் ஹிட்டர் வேணும். 7ல மார்க்கோ ஏன்சனுக்கு ஒரு பேக்கப் வேணும். வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் அவருக்கு ஒரு பேக்கப் வேணும். உம்ரான் மாலிக் அவருக்கு ஒரு பேக்கப் வேணும். இதை தான் நாங்க சொன்னோம். இப்ப நீங்க எங்க போய் டிராவிஸ் ஹெட்டை நுழைக்க போறீங்க? இப்ப நீங்க ஓப்பனிங் தான். டிராவிஸ் ஹெட்டை நுழைச்சீங்கன்னா மயங்க் அகர்வால் இல்ல அபிஷேக் சர்மா யாராவது வெளில உட்காரணும். உங்களுக்கு 2 சாலிடான ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க. வனிந்து வசரங்கா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக், ஒரு ஸ்டீல். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 6th பிளேஸ்ல என்ன சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஓவர்சீஸ் பவர் ஹிட்டர் வேணும்னு சொன்னேன். ஈ கேன் ஆல்சோ பேட். இந்த ஸ்பின் வீக்கா இருக்கு, வனிந்து வசரங்காக்காக அவங்க போவாங்கன்னு நம்ம சொன்னோம். பியூட்டிஃபுல்லா எடுத்தாங்க. ஸோ அந்த 6th பொசிஷன்ல வனிந்து வசரங்கா வந்துட்டாருன்னா, 7th பொசிஷன்ல வாஷிங்டன் சுந்தரை தள்ளிட்டு 8th பொசிஷன்ல பேட் கமின்ஸ்க்கு அவங்க வந்திருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா பிரேக் த்ரூ கொடுத்தாரு மார்க்கோ என்சன். இப்ப பேட் கமின்ஸ் 20.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க போது, இஸ் கோயிங் டு பி இன் த பிளேயிங் 11 அண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு லீட் த டீம். இதையும் இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. தென் ஃபாலோட் பை புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், உம்ரான் மாலிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஜெய்தேவ் உனத்கட், ஸ்லோயர் ஒன் போடுற ஜெய்தேவ் உனத் 2 பேரும் டீசென்ட். உம்ரான் மாலிக் ரியலி குவிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி நட்ராஜன் இஸ் ஆல்சோ குவிக். ஆகாஷ் சிங் ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் எடுத்திருக்காங்க. ஓகே, அவரு பெருசா டெத் போலிங்ல பெருசா அவரோட ஸ்கில்ல காட்டல. உனக்கட் ஒரு டிஃபென்சிவ் ஸ்லோ போலரு அவர் எடுத்திருக்காங்க. அந்த இதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படிங்கும் போது இவங்க ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு பேலன்ஸே இல்லாம முடிச்சிருப்பாங்களோ. இப்ப டிராவிஸ் ஹெட்டை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு வெளியில இடிக்கும். இப்ப 3 பேரை நீங்க ஆடிட்டீங்கன்னா அசரங்காவை ஆட முடியாது. யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங். இப்ப டிராவிஸ் ஹெட், ஐடன் மார்க்ராம், ஹென்ரிக் கிளாசன் ஆட்டிங்கன்னா பேட் கமின்ஸ் உள்ள அசரங்கா ஆட முடியாது. இப்ப நீங்க அசரங்கா உள்ள ஆடினீங்கன்னா ஐடன் மார்க்ராம் ஆட முடியாது. இது மார்க்ரமோ தான் எப்படி உட்கார வைப்பாங்க கமின்ஸ் கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னா. இல்ல, எப்படிப்பட்ட பிரச்சனையை அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 14 மேட்ச்ல 14 பிளேயிங் 11 இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, மார்க்கோ ஆன்சன் இஸ் கோயிங் இன் ஸ்டேச்சர். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு ஒழிய பேட்டிங்கும் ஆடுறாரு போது, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நம்பர் 7ல இருக்கும் போது நீங்க 20.5 கோடி கொடுத்து ஒருத்தர் எடுத்து 6.8 crores கொடுத்து ஒருத்தர் டாப் சாலிட் டாப் 3 இருக்கு. ராகுல் திரிபாட்டி, அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால் இருக்கும் போது இப்ப திருப்பி டிராவிஸ் ஹெட்டை கொண்டு வந்துட்டு இப்ப என்ன ஆகும்னா, ஒரு பிளேயிங் காம்பினேஷன் எடுப்பாங்க. அப்படித்தான் எடுப்பாங்க. இப்போ வென்யூ தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நல்ல பிளாட் பிச்சா இருந்ததுன்னா அசரங்காவை எடுக்காம டிராவிஸ் ஹெட், மார்க்ராம், கிளாசன், கமின்ஸ் ஆடுவாங்க. அந்த மேட்ச் அடி வாங்கிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் இப்ப மார்க்ராம உட்காந்து வச்சுட்டு இவரு அசரங்கா எடுத்துட்டு வருவாங்க. டிராவிஸ் ஹெட் ஃபெயில் ஆனா அவரை உட்காந்து வச்சுட்டு மார்க்ராம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பருத்தி இருக்கு, மூட்டை டீம் இவங்கலாம். கவலையப்படாது. பருத்தி மூட்டை டீமா? இல்ல எக்ஸலண்டா அசரங்கா ஸ்டீல் வந்த உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களோட இதை அவங்க பண்ணிருக்கலாம். கக்ஸா முசான் இது பண்ணி ஒரு சிவம் மாவியை அவங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும். சிவம் மாவியை ஷூரா எடுத்திருக்கணும் அவங்க. இப்ப அந்த பேக்கப் அப்படிங்கும் போது அவங்க அதையும் பண்ணல. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியன் ஃபாஸ்ட் பாலரும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உனக்கு இஸ் டிஃபென்சிவ் லெப்ட் ஆர்ம் சீமா இருக்கும்போது த ப்ராப்ளம்ஸ் ஆர் கோயிங் டு பி பிளென்டி ஃபார் சன்ரைசர்ஸ். சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல. ஐ எம் சாரி டு சே தட்.
ஓகே. நீங்க ஃபீல்டுல இருக்கீங்க. சொல்ல முடியாது. நான் வெளியாளு. நான் சொல்றேன். நான் என்ன ஃபீல் பண்றேன் ஆஸ் அ வியூவர் அப்டின்னா, இந்த கோச்சஸ்க்குலாம் நெறைய பயஸ் இருக்கு. அந்தந்த நேஷனாலிட்டி பிளேயர்ஸ நெறைய எடுக்குறாங்க அப்டின்னு நான் நெனைக்கிறேன். முன்னாடியே நான் சொன்னேன் இந்த ஷோல. நீங்க எதுவும் சொல்லல. வெட்டோரி வந்தப்பயே நான் சொன்னேன். ஆஸ்திரேலியா பவுலிங் கோச் அவரு. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வருவாருன்னு. ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா, வார்னர்ன்னு அடிக்கிறாங்க. நத்திங் அகைன்ஸ்ட் தெம். பட் தென் அந்த ஒரு விஷயம் ஃப்ளெமிங் வந்து நீ கிவிஸா எடுக்குறாரு. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சஸ் பயஸ் அப்டிங்கிறது இருக்குன்னு ஒரு வியூவரா நான் ஃபீல் பண்றேன் பீடா. ஆன் தட் நோட் உங்களுடைய ஃபேவரட் சாலா வந்துருமா பிடா? அந்த டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பவுலிங்க பார்த்தாலே ரொம்ப சொல்லுங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல நீங்க ஈசலான்னு சொல்றதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. ஓகே, ஈசலான்றதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா இப்ப எப்படின்னா, இப்ப திருவிழால காணாம போன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை காணாம போச்சுன்னா எப்படி முழிக்கும் அந்த திருவிழால? ஐயோ, அப்பா அம்மா வந்து நம்மளை காப்பாத்துவாங்களா? என்ன பண்ணுது ஐடியாவே கிடையாது. இப்ப அவங்க போற எல்லா பிளேயருக்கும் அடைச்சே கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இப்ப வந்துட்டு எப்படி ஜிரால்டு கூட்சியா மாதிரி ஒருத்தர் 5 கோடிக்கு மும்பாய விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாரி வள்ளல்களை எடுக்கிறீங்க, மனசாட்சியே இல்லாம எப்படி இப்படி பண்ண முடியும்? நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆர்சிபியோட ஒரே பிரச்சனை அந்த தனி ஒருத்தன் உட்காரணும் அந்த ஆர்சிபியில, இல்லைன்னா அது விளங்காது. இப்ப முதல்லயே நம்ம என்ன சொன்னோம்? இப்ப பிளேயிங் 11 அவங்களுக்கு என்னன்னா ஃபாஃப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜாத் பட்டிதர். அதுக்கப்புறம் நம்பர் 4ல ஒரு மைபால் ஒரு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப் வேணும். இப்ப சௌரவ் சௌஹான் அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் குஜராத் ஒரு டாப் ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கமால் டிமில்ல அடிப்பார் அவரு, வேலைக்கு ஆவாரா தெரியாது. சுயாஷ் பிரபுதேவா தேசாய் நிறைய பாத்துட்டீங்க, வேலைக்கு ஆவாரா தெரியாது. அனுஜ் ரவாத்து திருப்பியும் வச்சிருக்கீங்க அந்த ஸ்பாட்டுக்கு, வேலைக்கு ஆவாரா தெரியாது. மனோஜ் பண்டிகேவா ஆடுவீங்களா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து 5ல வந்து கிளென் மேக்ஸ்வெல், 6ல கேமரூன் கிரீனு, 7th தினேஷ் கார்த்திக்கு விக்கெட் கீப்பர் பேக்கப்னாலும் அனுஜ் ராவத் தான், வேற யாரையும் எடுக்கல. இந்த ஸ்ரீகர் பரத் மாதிரி ஒரு ஆளை ஈஸியா எடுத்துக்கலாம், எடுக்கல. 8th ஒரு இந்தியன் சீமர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் லீடிங் இந்தியன் சீமர் வேணும்னு சொன்னேன், சண்டை போட்டு யாஷ் தயால எடுத்தாங்க. யாஷ் தயாலுக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமாரும் ஆகாஷ் தீபம். ஓகே, அவங்களுக்கு பேக்கப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 9ல வந்துட்டு உங்களுக்கு ரீஸ்டாப்லயே அவருக்கு பேக்கப் வேணும்னு சொன்னேன். இது இந்த மாதிரி ஸ்டார்க்கையும் எடுக்கல, கம்மின்ஸையும் எடுக்கல, இவரையும் எடுக்கல, ஜெரால்டு கூட்சியும் எடுக்கல, அல்சாரி ஜோசப் எடுத்திருக்காங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல. அவருக்கு பேக்கப் டாம் கரன், அவருக்கு பேக்கப் லாக்கி ஃபெர்குசன். ரொம்ப அமோகமான ஒரு ஆப்ஷன் இது. நம்பர் 10 மாயங்க் தாகர், அவருக்கு பேக்கப் ஸ்வப்னேல் சிங், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகே, அமோகமான இதுவும். நம்பர் 11 வந்து முகமது சிராஜ், ஒரு லோன் பேரியர். இப்போ வந்துட்டு இவங்களுக்கு எப்படி ஈசலா, அதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஆப்ஷனு. அவங்களுக்கு வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு, யார் மேல போறதுன்னு. அதுக்கப்புறம் கடைசியில ஆப்ஷன் போனோடனே எப்ப காசு இருக்குப்பா இன்னொரு ஆற போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனரே கன்ஃபியூஸ் பண்ணி இந்த சௌரவ் சௌஹான் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஆப்ஷன்ல அவங்களுக்கு ஐடியா இல்லைன்னா லாஸ்ட் டைம்ல இருக்கிற எல்லாரையும் அப்படியே ரிட்டைன் பண்ணிருக்கலாம், யாருக்குமே விட்டுருக்காம. கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பாக்குறதுக்கே டீம் படுவீக்கா இருக்கு பேப்பர்ல. நான் ஒரு டை ஹார்ட் ஆர்சிபி சப்போர்ட்டர், ஆர்சிபி சிஎஸ்கே சப்போர்ட்டர், மன வருத்தத்தோட சொல்றேன், புவர் ஆப்ஷன் இது. இதை விட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. வீரா, ஒரு பேட்டர்ன் நீங்க அதை பாருங்க கொஞ்சம். ஏற்கனவே வந்து ஒரு தடவை ஆர்சிபி கேஆர்ட்ட செம்மடி வாங்குவாங்க, 40 ரன்ல ஏதோ ஆல் அவுட் ஆவாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே அந்த பவுலிங் எடுத்தாங்க. நேதன் கூல்டர் நெயில், உமேஷ் யாதவ் மொத்தமா அங்கிருந்து எடுத்து வந்தாங்க. இப்ப என்னன்னு தெரியல, எல்லாம் இந்த குஜராத் யாஷ் தயால, லாக்கி ஃபெர்கசன், அல்சாரி ஜோசப்னு ஜிடியோட டிஸ்கார்டு எல்லாத்தையும் இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்களே. இதெல்லாம் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு, இல்ல அது தானா அமையுதா? உங்க லெவல் ஆஃப் கிரிக்கெட் திங்கிங் ரொம்ப இது சார். எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா கரெக்டா கேக்குறீங்க. இப்ப அவன் வந்து எனக்கு வேணான்னு தூக்கி போட்டவங்கள நீங்க சண்டை போட்டு ஆப்ஷன்ல எடுத்தீங்க, ஒரு நியாய தர்மம் வேணாமாயா? இந்த போலிங்கை வச்சுட்டு சின்னசாமி ஸ்டேடியம், ஏற்கனவே ஸ்டேடியத்தோட பேரே சின்னசாமின்னு இருக்கு. இதுல 16 வருஷமா நீங்க பாத்துருக்கீங்க என்ன நடந்திருக்குன்னு. அப்படி தெரிஞ்சு இந்த மாதிரி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். 280 அடிச்சாங்கன்னா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்றாங்க. சோ அவங்க பிளான் எப்படி இருக்கணும்னா எல்லா மேட்சும் 280 ரன் அடிக்கணும், 280 ரன் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. சூப்பர். அப்படியே அடுத்த டீம் போயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பிக் ரோமன் போல அவங்க தான் எடுத்தாங்க. 7.4 கொடுத்து எடுத்தாங்க. அப்புறம் இந்த சுபம் டூபே 5.8, நாண்ட்ரே பர்கர் 50 lakhs, டாம் கோலே கேட்மார் அடிக்கடி நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஷோல 40, அபீத் முஷ்டாக் இந்தியன் ஆல்ரவுண்டர் 20. இந்த 5 பிக்கு எப்படி ஆல்மோஸ்ட் அவங்க செட்டான டீம் 1-2 ஃபில் பண்ணியிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து செட்டான டீம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவங்களோட பிளேயிங் 11 எப்படி நம்ம சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர்,
சஞ்சு சாம்சன். நம்பர் 4ல ஒரு பவர் ஹிட்டர் வேணும்னு கேட்டோம், பியூட்டிஃபுல்லா ரஹ்மான் பவல கொண்டு வந்தாங்க. நம்பர் 5 ஏட்டையா சிம்ரன் நெட்மயர். நம்பர் 6 துருவ் ஜூரல். நம்பர் 7 ரியான் பராக். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பெஞ்சில வந்து இந்த சுபம் தூபே அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. செம்ம அட்டி அடிப்பார் அவரும். 5.8 crores எடுத்துக்காங்க. யாரா அந்த சுபம் தூபே அப்படிலாம் யோசிப்பீங்க. கரெக்டா அந்த ரியான் பராக் ஃபெயில் ஆனா எடுத்துன்னு வச்சு கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. 8 ஆர் அஸ்வின், 9 யஜ்வேந்தர் சஹல். நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட், அவருக்கு பேக்கப் எக்ஸாக்டா யான்ரி பர்கர். நம்பர் 11ல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, குல்தீப் சென், நவ்தீப் சைனி, இத்தனை பேர் இருக்காங்க. ஆல்சோ தேவ் காட் ஆடம் ஜாம்பா. அந்த ரோமான் பவலுக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா டொனாவன் பெரேரா ஆல்ரெடி இருக்காரு. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, கோலர் கேட்மோரை ஏன் எடுத்தீங்க, ஒரு விக்கெட் கீப்பர், ஏகப்பட்ட விக்கெட் கீப்பர் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யாரும் ஆளே இல்லைன்னா விக்கெட் கீப்பிங் கிளவுஸ போடுறவர் அவரு. அவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் பவர் ஹிட்டர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். எல்லா இங்கிலீஷ் பிளேயர்ஸும் ஆமா, டீட்டெயில நானே வந்து பார்த்திருக்கேன். அதுதான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக முன்னாடியே போயிடுவாங்க. ஜாஸ் பட்லர்னா ஃபுல் சீசன் லாஸ்ட் ஆக மாட்டாருங்க போது, ஜாஸ் பட்லர் இல்லைன்னா டாம் கேட்மோர் வில் ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆப்ஷனு. பெருசா எந்த ராக்கெட் சைஸும் பண்ணாம பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். சூப்பர். அப்படியே பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிடலாம். வதன்னு வழக்கம் போல பிளேயர் எடுத்திருக்காங்க, இஷ்டத்துக்கு அள்ளி போட்டிருக்காங்க. யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஹர்ஷல் பட்டேல் 1175 சிஎஸ்கேக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஹர்ஷல் பட்டேல் ப்ராப்ளம் முன்னாடியே அவங்க ஷர்துல் தாக்கூரே கிடைச்சிட்டனால இப்போ ஹர்ஷல் பட்டேல் போகாமல் இருந்திருக்கலாம். ராய்லி ரூசோ 8, கிறிஸ் ஓக்ஸ் 4.2, கடைசியா அப்புறம் தனை தியாகராஜன் 20, விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் ஆல்ரவுண்டர் 20, அசுதோஷ் சர்மா 20, சஷாங்க் சிங் 20, பிரின்ஸ் சௌத்ரி 20. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? அதாவது என்ன சொல்றது, இப்ப பிரச்சனைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துதான்ற மாதிரி. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இப்ப இருந்துச்சான். இப்ப லியம் லிவிங்ஸ்டோன் 11 கோடி கொடுத்து எடுத்தாங்க, கரெக்டா? 11 கோடி கொடுத்து அவரை எடுத்துட்டு இப்ப அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரைலி ரூசோ 8 கோடி. இதெல்லாம் எங்கன்னு நீங்க போய் சொல்லுவீங்க? இப்ப என்னன்னா, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்திருந்தா கூட ஜானி பேட்ஸ்டோவுக்கு பேக்கப்னு சொல்லலாம், அதுவும் பண்ணல. இப்ப ரைலி ரூசோ 8 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, அவர் ஆடவே முடியாது. ஏன்னா சிக்கர் தவான், ஜானி பெஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், லியம் லிவிங்ஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா. அதுக்கப்புறம் நம்பர் 6ல அவங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டர் இந்தியன் வேணும். இப்ப அவங்களுக்கு எப்படின்னா, இப்ப இந்த அசுதோஷ் சர்மா எடுத்திருக்காங்க, அன்னோன் கமாடிட்டி. அவர் ஒரு ரைட் ஹேண்டட் பவர் ஹிட்டர் தான், அங்க ஃபிட் ஆவாரா? அதே மாதிரி இந்த விஸ்வநாத் பிரதாப் சிங், இவரும் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பவர் ஹிட்டர், ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவனுக்குள்ள போக முடியுமா? அதே மாதிரி இந்த தனை தியாகராஜன்ன்றது எப்படின்னா கொஞ்சம் பேட்டிங்கும் ஆடுவாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இந்த பிரின்ஸ் சௌத்ரின்றது லெக் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் சஷாங்க் சிங். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க எப்படி போகணும்னா, சிக்கர் தவானு, ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், ஆதர்வ தைடே அவங்க கொண்டாந்துட்டு, லியம் லிவிங்ஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் சாம் கரனுக்கு கிறிஸ் சோக்ஸ் பேக்கப். ஏயா சாம் கரனும் கொஞ்சம் ஸ்லோ போலரு, இவரும் கொஞ்சம் ஸ்லோ போலர், 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த மொஹாலி பிச்சில எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுல் சஹர் ஃபாலோட் பை ரபாதா ஆர் நாதன் நெல்லிஸ், ஹர்ஷதீப் சிங். இந்த 11th ஸ்பாட்டுக்கு ஹர்ஷல் பட்டேல் வந்துருவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரிஷி தவான் இருக்காரு, அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி பிரார் ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, திரும்பிச்சுன்னா இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துன்னு வருவாங்க. சிக்கந்தர் ரசா ஆல்ரெடி வெளியில இருக்காரு, ஒரு ஸ்பின் போலிங் ஆப்ஷனுங்கும் போது உங்களுக்கு கிறிஸ் ஓக்ஸும் தேவையில்லை, ரெய்லி ரூசோவும் தேவையில்லை. என்ன பண்றாங்கன்னு தெரியாம இஷ்டத்துக்கு இப்ப ரஜினிகாந்த் சொல்லுவாரு இந்த படையப்பா படத்துல, கொஞ்சம் பின்னாடி பாரு கண்ணா அப்படின்னு. வண்டியா லாரியா எல்லாரும் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து மிக்சர் சாப்பிடுறாங்க, இஷ்டத்துக்கே எடுக்கிறாங்க போட்டு. இப்ப இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வர முடியுமா? நான் பார்த்திருக்கேன் இந்த பிளேயர்ஸ் எல்லாம். கேன் தே ஃபிட் இன்டு தி பிளேயிங் 11? தே கான்ட் ஃபிட் இன்டு தி பிளேயிங் 11. அதர்வ தேடே அப்படின்னா ஒரு கிளாஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், பவர் ஹிட்டர் ஆட முடியாது. அப்ப நீங்க வந்துட்டு சிக்கர் தவான், பேட்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் அதர்வ தேடே, நம்பர் 5 லியம் லிவிங்ஸ்டோன், நம்பர் 6 ஜித்தேஷ் சர்மானா, இது கொஞ்சம் அந்த தடாலடி கிங்ஸ் 11ஓட அந்த அப்ரோச்சே போயிடும். இவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான ஆப்ஷனு, இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஓகே, அப்படியே மும்பை இந்தியன்ஸ் போவோம். 3 பவுலர் நல்லா எடுத்துட்டாங்க. ஒரு 15க்குள்ள 3 பவுலர் எடுத்துட்டாங்க. ஜெராட் கோட்ஸே, அந்த நுவான் துஷாரா, தில்ஷான் மதுசங்கா. ஜெயவர்தனோட ஹேண்டு அங்கேயும் தெளிவா தெரியுது. நான் சொன்ன அந்த கோச் இது. முகமது நபி, ஸ்ரேயாஸ் கோபால், சிவாலிக் சர்மா, அன்ஷுல் கம்போஜ், நமன் திர், இதெல்லாம் அவங்க ஸ்கவுட் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறோம். அதை பத்தி எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த 3 பவுலர் 15க்குள்ள ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்களே பீடா.
அவங்க இந்த பாருங்க, அவங்க 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடியே ஆவாங்க. அதுதான் அவங்களோட இது. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் ஹவ் தே வில் கோ. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஆகாஷ் மத்வால், பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் சிங் பும்ரா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட் ஜெரால்டு குட்ஸியே. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரொமாரியோ ஷெப்பர்டை உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டு ஒருத்தரை வந்து இம்பாக்ட் சப்பா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மதுஷாங்கா கிளாஸ் பிக், ஜெரால்டு குல்சியே கிளாஸ் பிக். இந்த நுவான் துஷாரா நிறைய பார்த்திருக்க மாட்டாங்க. நாங்க T10 லீக்ல எடுத்தோம். அது ஜூனியர் மலிங்கான்னு அவருக்கு பேரே வச்சிருக்கோம். நான் யாருக்கா பார்த்தேன். சொருகுவாரு. அதே மாதிரி இப்ப ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து ஒன்று திரும்புற ஒரு பிச்சில் பாத்தீங்கன்னா முகமது நபி எடுத்து ரொமாரியோ ஷெப்பர்டு இடத்துல போட்டுருவாங்க. ஒரு சென்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டீங்கன்னா அந்த 4 ஓவர் கொடுக்குற முகமது நபி இந்த நம்பர் 7ல பவர் ஹிட்டிக்கு ஓகே. இந்த நமன் திர்னு ஒருத்தர் இவரை பாருங்க, டப்பு டிப்பு கண்ணா பண்ணான்னு அடிப்பாங்க. இந்த அனுஷ் கம்பாஜ் ஓகே, டீசென்ட் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்த சிவாலிக் சர்மாவும் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு, அந்த நேல் வதையற மாதிரி. உங்களுக்கு ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா டிவால் பிரீவிஸ் இருக்காரு. தட் இஸ் ஹவ் தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் அஸ் இம்பாக்ட் சப். நேல் வதேரா இருக்காரு ஒரு பக்கம், விஷ்ணு வினோத் டீசன்ட் கிரிக்கெட்டர், அர்ஜுன் டெண்டுல்கர், ஷாம்ஸ் முலானி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், குமார் கார்த்திகே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஷேயஸ் கோபால பேக்கப்பா லெக் ஸ்பின் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பியூஷ் சாவ்லா எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அன்லெஸ் அதர்வைஸ் தே சொதப்பிஃபை வித் தேர் பிளேயிங் 11. எல்லா பேசஸும் ஃபில்டு, ஸ்ட்ராங் bowling அட்டாக், ஸ்ட்ராங் பேட்டிங் அட்டாக், லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், brilliantly done in auctions. சூப்பர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க வந்து கம்மியாக தான் பர்ஸ் வச்சிருந்தாங்க. சிவம் மாவி சொல்லிக்கிற மாதிரி நச்சுன்னு எடுத்துட்டாங்க. சித்தார்த் நேற்று நீங்கள் சொன்னீங்க, அர்ஷின் குல்கர்னி நேற்று நீங்கள் சொன்னீங்க. இதை தவிர டேவிட் வில்லி எடுத்திருக்காங்க, ஆஸ்டன் டர்னர் எடுத்திருக்காங்க, முகமது அர்ஷத் கான், இந்த லிட்டில் ஜஹீர் கான் அப்படின்னு மும்பை ஒரு 3 வருஷமா வச்சிருந்து ரிலீஸ் பண்ண அந்த முகமது அர்ஷத் கான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி சொல்லுங்க. இவங்களோட ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து KL ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் will open the batting. The form that is showing right now, Huda will slotting at number 3 and the explosive Nicholas Pooran at 4, Krunal Pandya at 5, Stoinis at 6. இந்த நம்பர் 7க்கு அவங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொன்ன ஆயுஷ் பதோனிக்கு கரெக்டா அர்ஷின் குல்கர்னி கொண்டு வந்திருக்காங்க. ரவி பிஷ்னாய்க்கு ஒரு பேக்கப், ரவி பிஷ்னாய் தான் ஆடுவாரு, ஒரு பேக்கப் இந்த சித்தார்த் எக்ஸ்ட்ராடினரி பவர் பிளே பவுலர். இமாத் வாசிம், அகில் ஹுசேன் மாதிரி ஸ்லைடர் போடுறாரு, கிரேட் பிக்கப். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சீமர் 9 வந்து மோஷின் கான், 10 வந்து ஒரு இந்தியன் சீமர் பிளேயிங் 11ல ஆடணும்னு சொன்னேன். அண்ட் தேவ் காட் சிவம் மாவி டு கவர் தட் அண்ட் தேவ் காட் முகமது அர்ஷத் கான் அஸ் அ பேக்கப் ஃபார் தட். சிவம் மாவிக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அது கிடையாது. ஆனால் பாத்தீங்கன்னா தேவ் காட் யுத்வீர் சிங் அண்ட் யாஷ் தாக்கூர் அஸ் அ பேக்கப். இஸ் நாட் அ பேட் பேக்கப். மார்க் வுட் you'll definitely start. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் உலக்கு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். டேவிட் வில்லி எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் வந்து பாஸ் போலிங் நவீன் உலக்கு ஏதோ பேன் இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன் உலக்கு மே நாட் பி இதுன்னு நினைக்கிறேன். ஓ கரெக்ட். அப்போ உங்களுக்கு பேன் இருக்கு, அது இன்னும் பெருசா இதா இல்ல சார்ட். கரெக்ட். அப்ப இட் இஸ் ஃபைன் டேவிட் வில்லி. அப்புறம் இந்த ஆஸ்டன் டர்னர் எடுத்துட்டாங்க. உள்ளே வர முடியாது. கைல் மேயர்ஸ் வெளியில உட்காந்து இருக்காரு. நிக்லஸ் பூரனும் மார்க்கஸ் ஸ்டானிஸும் ஆடியானும் குல்டன் டிகாக்கு உங்களுக்கு விக்கெட் கீப்பர் தட் ரிலீவ்ஸ் KL ராகுல் ஃப்ரம் விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸ்ங்கும் போது ஆஸ்டன் டர்னர் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இன்னும் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் சமோன் லைக் உமேஷ் யாதவ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த டீமும் இட் லுக்ஸ் வெரி குட். ஏன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஸ்பின் பேக்கப்பும் பாத்தீங்கன்னா கௌதம் இருக்காரு, அமித் மிஸ்ரா இருக்காரு. ஸோ இவங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு ஃபிடில் அரௌண்ட் த பிளேயிங் 11 அப்படிங்கும் போது they have also done a reasonably good option, if not as good as Mumbai, but they have got their bases correct. ஓகே, அப்படியே KKR பக்கம் போவோம். இவங்க வதவதன்னு நிறைய எடுத்திருக்காங்க. சாகிப் ஹுசேன் 20க்கு எடுத்திருக்காங்க. ராமன்தீப் சிங் மும்பைல இருந்து இங்க வந்துட்டாரு 20க்கு. அங்கிரிஷ் ரகுவன்சி 20க்கு எடுத்திருக்காங்க. சேத்தன் சக்காரியா டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து இங்க வந்திருக்காரு 50க்கு. KS பரத் இங்க வந்திருக்காரு 50க்கு. மணிஷ் பாண்டே பழைய டீமுக்கு திரும்பி வந்துட்டாரு. கௌதம் கம்பீர் வந்த இன்ஃபுளுன்ஸ் ஆகிருக்கலாம். கஸ் அட்கின்சன் 1 crore எடுத்திருக்காங்க. ஷஃபேன் ரோதர்ஃபோர்ட் 1.5 எடுத்திருக்காங்க. முஜீப் 2 எடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் கூட பெரிய ஸ்டோரி 24.75. அதாவது நேற்று இதை சொல்லியிருந்தா என்னோட ஃபேவரட் லைனை நான் சொல்லியிருப்பேன். கேட்கிறவன் கேன பையனா இருந்தானா கேன் வில்லியம்சன் வீடு KK நகர்ல இருக்கான் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இந்த மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு மனுஷனை 24.75 எடுத்திருக்காங்க. இந்த KKR பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்ப நானே வந்து 12 to 15 கோடி போவாங்கன்னு சொன்னேன். பெரிய crorepati ஆவாங்க.
கூட்சியாவும் அந்த இதுக்கு வருவாருன்னு பார்த்தேன். ஆனா 20-25 வந்து ஒரு நியாயமே இல்லாத ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களோட பிளேயிங் லெவனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ராய், குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ஜேசன் ராய் ஆர் குர்பாஸ் will play because of his wicket keeping abilities. நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், அப்புறம் இந்தியன் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இந்த ராமன்தீப் சிங் டீசென்டான பிளேயர், மும்பை இந்தியன்ஸ் நிறைய சான்ஸ் கொடுக்கல, அவர் எடுத்திருக்காங்க. சுனில் நரேனுக்கு பேக்கப் முஜிபுர் ரஹ்மான், அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஈவன் தோ ஐ டோன்ட் நோ வெதர் முஜிபுர் ரஹ்மான் கிட்ட கேம். வருண் சக்கரவர்த்தி அந்த 10வது பிளேஸ்ல அவங்களுக்கு வந்து இந்தியன் சீமர் வேணவே வேணும்னு. ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் சேத்தன் சக்காரியா. பர்ஃபெக்டா அந்த சேத்தன் சக்காரியாவை எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த வைபவ் அரோராலாம் சரியில்லையா? இந்த 2 பேர் நல்லா போட்டாங்களே, ஹர்ஷித் ராணாவும் வைபவ் அரோராவும் போட்டாங்க. பட் ஹர்ஷித் ராணாவும் வைபவ் அரோராவும் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு இந்த வெளியில ரிசர்வ்ஸ்ல இருப்பாங்க. ஐ திங்க் சக்காரியா வில் ஸ்டார்ட். 11 நீங்க சொன்ன ஸ்டார்க்கு 24.75. அந்த 24.75க்கும் கஸ் அட்கின்சன்ற ஒரு டீசென்டான ஒரு ஆளை வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷெர்பேன்றத எங்க ஃபிட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. ஏன் எடுத்தாங்க எனக்கு தெரியல. மணிஷ் பாண்டே எங்க ஃபிட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. சக்கீப் ஹுசேன் எங்க ஃபிட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. இந்த சுயாஷ் சர்மா வில் அகைன் பிளே ரோல் அஸ் என்ன சொல்றது, இம்பாக்ட் சத்து. அனுகுல் ராய் இஸ் ஆல்சோ அனதர் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் ராணா வில் பி தி பேக்கப் ஃபார் சேத்தன் சக்காரியா. இப்ப எனக்கு என்ன உனக்கு புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, they also got the young exciting ரகுவன்ஷி, the wicket keeper, for 20 lakhs. ஸோ இப்போ இவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே இப்போ குர்பாஸும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ட்ரை அண்ட் get either Srikar Bharat or Raghuvanshi, and then probably try and get one more bowler, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. எனக்கு புரியாத செலெக்ஷன்னா அதுதான் இப்ப நான் சொன்னதுதான். இந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒருவேளை நரேன் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அதனால வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன், ஷை ஹோப் இங்க எடுத்திருப்பேன். ஷை ஹோப் நான் இங்க எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு வந்து குர்பாஸ் ஃபெயில் ஆனா ஐ வில் ஹேவ் சம்ஒன் லைக் ஷை ஹோப் டு ஓபன் தி இன்னிங்ஸ் அண்ட் கீப் தி விக்கெட்ஸ். முஜிபுர் ரஹ்மான் மேல ஷை ஹோப் எடுத்திருப்பேன் நானு. ஸோ இவங்க ஆர்எல்சி கஸ் அட்கின்சன், அதாவது நீங்க ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூ கேனாட் டேக் எ பேக்கப் ஃபார் இட். ஏன்னா இன்ஜுரி யாருக்கு வேணாலும் ஆகணும். கேஎல் ராகுல் காட்சி போனதுங்கும் போது யூ கேனாட் கோ வித் தட் மைண்ட் செட். பட் இவங்க ஓகே டீம், இந்தியன் கோர் பேட்டிங் நல்லா இருக்கு. ரசல் பழையபடி ஃபார்முக்கு வரணும். ராமன்தீப் சிங் அட் நம்பர் 7 அது வந்து ஒரு ஒரு கஷ்டமான கால். If he's not really going to come up well, they are going to struggle there. Stark has to come into the picture. Stark doesn't come into the picture. It will be Gus Atkinson. அவர் ஒரு டியரவே குயிக்கி, அவரும் நிறைய ரன் கொடுப்பாரு. மாட்டிப்பாங்க. 50-50 தான். கிரேட் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், கிரேட் டீம்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே டீம், டேஞ்சரஸ் டீம். ஓகே, அப்படியே குஜராத் டைட்டன்ஸ்க்கு போவோம். லாஸ்ட் இயர் ரன்னர் அப். மொத்தமாகவே அவங்க கேப்டனை தார பார்த்துட்டு உட்காந்து இந்த குஜராத் டைட்டன்ஸ் மேக்ஸிமம் பர்ஸோட உள்ளே போனாங்க. அது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நேரா மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன். அவருக்கு தான் நேற்று நம்ம ஷோவில் பேசும்போதும் நீங்கள் சொன்னீங்க அவர் போவார் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ போவார் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஷாருக் கான் 7.4 நிறைய கொடுத்து எடுக்கிறாங்க. இந்த உனத்கட் மாதிரி 2 சீசன் 3 சீசனா இந்த சீசன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. உமேஷ் யாதவ் 5.8, ராபின் மின்ஸ் 3.6, லெஃப்ட் ஹேண்டட் பொலார்டுன்னு சொல்றாங்க. சுஷாந்த் மிஸ்ரா 2.2, கார்த்திக் தியாகி 60, ஒமர் ஜாய் 50 வந்து ஒரு செம பிக்கு, அசரங்கா மாதிரி ஒரு ஸ்டீல், மானவ் சுத்தார் 20. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப இவங்க பியூட்டிஃபுல்லா கவர் அப் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் ஃபார் ஹிம். சுப்மான் கில் will open with Ridhaman Saha. Ridhaman Saha ஆல்ரெடி unfortunately to get way to keep wickets. ராபின் மின்ஸ் இஸ் a wicket keeper. கத்தி எடுத்துன்னு வருவாரு, பாயிண்ட் மேல ஸ்ட்ரைட்டாவே சஹா பதில் ஆட மாட்டாரா? எப்பவுமே அதை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் Saha has been doing okay for them. Start with Saha unless there's an injury problem. But இந்த பையன் பார்த்தீங்கன்னா விட்டு பாயிண்ட் மேல 6 அடிப்பாரு. வெரி டேஞ்சரஸ் பிளேயர். இட்ஸ் டாப் கிளாஸ் பிக். நிறைய பேர் யாரா இந்த ராபின் மின்ஸ் அப்படின்னு கரெக்டான பேக்கப் எடுத்துட்டாங்க. பிகாஸ் தேவ் லெஃப்ட் ஓவர் ஸ்ரீகர் பரத் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேணும், இல்லைன்னா தேவ் ஃபோர்ஸ் டு சரண்டர் ஒன்ஸ் ஃபாரின் ஸ்பாட். 3வது கேன் மாமா, 4வது நம்ம சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர். விஜய் சங்கருக்கு பேக்கப்பா ஷாருக் கான் எடுத்திருக்காங்க. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஷாருக் கான் 7.4 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. விஜய் சங்கரை உக்காத்தி வச்சாதான் ஷாருக் கான் ஆட முடியும், இல்லைன்னா இடம் கிடையாது. நம்பர் 7 ராகுல் தெவாட்டியா, ஃபாலோட் பை ரஷீத் கான். நம்பர் 9 வந்து சைடு வகுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு ஷமி.
இப்ப நம்பர் 10ல பாத்தீங்கன்னா அந்த ஜோஷ் லிட்டிலுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சனை 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி குட் bowler. 20 T20 மேட்ச் தான் ஆடிருக்காரு. நான் பார்த்திருக்கேன் அவரை, நல்ல bowler இல்லைன்னு சொல்ல. பட் 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அஸ்மத்துல்லா உமர் சாய். விட்டு ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாருங்கும் போது என்னோட கால் எப்படின்னா, அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் ரேங்க் டர்னர், ஐ வில் பிளே ஒமர் சாய் அஹெட் ஆஃப் லிட்டில் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. That is going to really fill up the void more that has been created by Hardik Pandya as an all-rounder. Spin pitch அப்படின்னா you can play நூர் அகமது. மோஹித் சர்மாக்கு பேக்கப் பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. தட் இஸ் உமேஷ் யாதவ். இந்த சுஷாந்த் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, குயிக்கா போடுவாரு. இன்ஜுரி ப்ரோன்னு, அதுதான் ஒரே ப்ராப்ளம். ஹிட் ஆயிட்டு வந்துட்டாருன்னா யூ வில் சி another rising fast bowler. கார்த்திக் தியாகி has been given enough chances. ஸோ ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பேக்கப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஏன்னா அது கீழே வந்து தர்ஷன் நால்கண்டே வேற இருக்காரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பேக்கப் மானவ் சுத்தார் எதுக்கு எடுத்தாங்க எனக்கு புரியல. ஜெயந்த் யாதவ் இஸ் சீசன்ட் ஆஃப் ஸ்பின்னர். சாய் கிஷோர் இஸ் சீசன்ட் ஆஃப் ஸ்பின்னர். இஸ் குட் எனஃப் டு பிளே ஹை லெவல் ஆஃப் கிரிக்கெட். ஸோ மானவ் சுத்தார் ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அப்படிங்கும் போது இன்னொரு இப்ப நான் வந்து உங்களுக்கு விஜய் சங்கர், ஷாருக் கான் சொல்றேன். there is someone called அபினவ் மனோகர். எங்க ஆடுவீங்க அபினவ் மனோகர்? அபினவ் மனோகர் has been performing for them. So impact, இப்ப எத்தனை பேர் இம்பாக்ட் சப் இருப்பீங்க? இப்ப ஷாருக் கான் உள்ள ஆனா you may think about விஜய் சங்கர் as impact sub or அபினவ் மனோகர் as impact sub. எதுக்கு வந்து இவங்க அபினவ் மனோகர் இருக்கும்போது ஷாருக் கான் அவ்வளவு கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல. யார் வெளியில உட்கார போறாங்கன்னு தெரியல. மேத்யூ வேட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு சிட் அவுட். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா போலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங் தே ரன் டீப் இஃப் தே கெட் அஸ்மத்துல்லா உமர் சாய். இந்த வருஷம் அந்த லாஸ்ட் 2 வருஷம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? I don't know, but this is also going to be a dangerous team. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின். நூறு வந்து நீங்க விட்டுட்டீங்க. அவ்வளவு நல்லா ஆடினாதான் ஆடுவாருங்கிறீங்க. அவ்வளவு நல்லா ஆடி இருக்காரு போன தடவை. எப்படி இப்படி உட்கார வைப்பாங்க? அந்த ஸ்பாட்ல அவங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பாப்பாங்கன்னா, they are going to play in venues like Ahmedabad where it becomes more seamer friendly. அப்ப என்ன பண்ணுவாங்க, அஸ்மத்துல்லா உமர் சாய் தான் ஆடுவாங்க. பிகாஸ் he gives the batting depth also. இப்ப நீங்க லக்னோல ஆடுறீங்களா, சென்னையில ஆடுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சஸ்ல நீங்க ஆடுறீங்கன்னா அப்ப அந்த ஸ்பாட்டை கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா வேற 3 ஸ்பாட்டையும் நீங்க வந்து எடுக்க முடியாது. டேவிட் மில்லர் எடுக்க முடியாது, ரஷித் கான் எடுக்க முடியாது, கேன் மாமாவை எடுக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்குங்கும் போது நூர் அஹமத், ஜாஷ் லிட்டில் அண்ட் Asmatullah Umar Sai will fight for it. For me, Asmatullah Umar Sai should start if they play in Ahmedabad or Mumbai or Bangalore. ஓகே, அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போவோம். அவங்களும் நிறைய பிளேயர் எடுத்திருக்காங்க. ரசீக் தார் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் இருந்தாரு, அப்ப ரன்சோல்டா போயிட்டு வந்திருக்காரு பேஸ் பிரைஸ்க்கு. ஸ்வஸ்திக் சிகாரா புது பிளேயர். ரிக்கி புய் நிறைய டீம்ல இருந்தாரு, எஸ்ஆர்எஸ்ல எல்லாம் இருந்தாரு, 20 பேஸ் பிரைஸ். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் மும்பைல இருந்து 50. ஷாய் ஹோப் 75 எடுத்திருக்காங்க. சுமித் குமார் இந்தியன் ஆல்ரவுண்டர் 1 crore. ஹாரி ப்ரூக் அங்க போய் இங்க போய் கடைசியில டெல்லிக்கு வந்துட்டாரு ஃபார் 4. ஜெய் ரிச்சர்ட்சன் ரிக்கி பாண்டிங்கோட இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கலாம் 5. இது போக இந்த குமார் குஷாக்ரா அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா 7.2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ணாங்களா டெல்லி? அதாவது அந்த குமார் குஷாக்ரான்றவரு ஒரு யங் விக்கெட் கீப்பர் ஃப்ரம் ஜார்க்கண்ட். அவரு தம்மு டிம்னு அடிப்பாரு. அஸ்வினோட ஷோலயே வந்து நான் சொன்னேன், அந்த இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் டேலண்ட்னு. இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, மிச் மார்ச், நம்பர் 4 பண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட். அவருக்கு பேக்கப் தான் இந்த 2 விக்கெட் கீப்பர் ரிக்கி பூய் அண்ட் குமார் குஷாக்ரா. குமார் குஷாக்ரா வில் டெஃபினெட்லி be the person right in line if it's going to take some time for Rishabh Pant to get fit. டமால் டிமால் அடிப்பாரு. அதுக்கப்புறம் நம்பர் 5ல நம்ம சொன்ன ஓவர்சீஸ் பவர் ஹிட்டர் அவங்களுக்கு வேணும். ஸோ ஹாரி ப்ரூக் வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் அண்ட் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் வில் பி இஸ் a லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹிம். இப்போ இவங்களுக்கு வந்து நம்பர் 6ல ஒரு இந்தியன் பவர் ஹிட்டர் வேணும். இவங்க போயிருக்கணும் ஷாருக் கானுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எடுத்து இப்ப ஸ்வஸ்திக் சிக்காரா எடுத்திருக்காங்க, சுமித் குமார் எடுத்திருக்காங்க. பட் அவங்க அந்த நம்பர் 6 இந்த பைவோட்டல் பொசிஷனுக்கு வருவாங்களா தெரியாது. இப்ப இவங்களுக்கு இன்னொரு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்ப ஷாய் ஹோப் எடுத்திருக்காங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசியஸ்ட் பிளேயரு. ஆனா பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவரும் ஃபிட் ஆக முடியாது. ஈவன் தோ இஸ் விக்கெட் கீப்பர். ஒருவேளை பண்ட் ஃபிட் ஆகலைன்னா அந்த மாதிரி இதை எடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரிக் நார்கியேக்கு ஒரு பேக்கப் எடுத்திருக்காங்க, தட் இஸ் ஜெய் ரிச்சர்ட்சன் ஃபார் 5 crores. நாட் ரியலி கன்வின்ஸ்ட் வித் தட். நம்பர் 7 வில் பி அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஜெய் ரிச்சர்ட்சன், குல்தீப் யாதவ். இந்த கலீல் அகமதுக்கு பேக்கப் தான் யங் ரசீக் தார். அது எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் முகேஷ் குமார்,
இந்த சுமித் குமார், ஸ்வஸ்திக் சிக்காரா, ஷாய் யோப் சொன்னேன். அவங்களுக்கு வந்து அபிஷேக் போரல் இருக்காரு, அவர் ஆல்சோ விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். லலித் யாதவ் இருக்காரு, அந்த நம்பர் 6ல அவர் ஃபிட்டா வர தெரியாது. யாஷ் தூல் இருக்காரு, அவர் ஆட போறாங்களா தெரியாது. பிரவீன் தூவே ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருக்கு, ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. விக்கி ஓஸ்வால் ஆட மாட்டாரு. லுங்கி எங்கிடி வச்சிருக்காங்க, லுங்கி எங்கிடி இருக்கும் போது ஜெய் ரிச்சர்ட்சன் 5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து இஷாந்த் சர்மா வில் ஆல்சோ பி பேக்கப் ஃபார் ஒன் ஆஃப் தி சீமர்ஸ் போது இந்த டீமும் வந்து ரிஷப் பண்ணிட்டு பழைய மிருகமா வரணும். அப்படி அவர் பழைய மிருகமா வரலன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு சரியான பேலன்ஸ் இல்லாத டீம், இவங்களும் கஷ்டப்படுவாங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஓகே, கடைசியா வந்தார் விநாயக் மகாதேவ். அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ். சும்மா சொன்ன மாதிரி டேரில் மிச்சல், நேற்று நம்ம அழுத்தி சொன்ன டேரில் மிச்சல் எடுத்திருக்காங்க. சமீர் ரிஸ்வி 8.4, அது அந்த அளவுக்கு அப்படிங்கிறத தெரியல, பட் தலை எடுத்திருக்காரு அப்படின்னா சரியா தான் எடுத்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஷார்துல் தாக்கூர் திரும்பி வந்துட்டாரு. முஸ்தபிசர் ரஹ்மான் சூப்பரா 2க்கு எடுத்துட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 1.8 எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டீல் மாதிரி தான் தோணுது. அவினாஷ் ராவ் ஆரவல்லி எனக்கு தெரியல, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. சிஎஸ்கே பத்தி என்ன நினைக்கிறீங்க பீடா? அதாவது நீங்க ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த தடவை வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, இப்ப எப்படின்னா, நான் யாரையுமே ஒரு சிலர் நான் நேர கூட நம்ப மாட்டேன்னுவான் தமிழ் படத்துல வில்லன். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, they want to have a backup for every single foreigner. இப்ப ரச்சின் ரவீந்திரா 1.8 ஸ்டீல். தேவன் கான்வே வந்து 2 மேட்ச் ஆடலைன்னா கபால் அங்க அவரை கொண்டு வந்துருவாங்க. இப்ப ருத்ராஜ் கேக்கோட ஓபன் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் வந்து கான்வே அவர் ஆடலன்னா ஒரு பேக்கப் இருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் who can also bowl left arm spin full marks. மூணாவது அஜிங்கியா ராணே, அவருக்கு பதில தான் இன்னொரு பேக்கப் பாத்தீங்கன்னா இந்த சமீர் ரிஸ்வி. அதாவது எப்படின்னா இறங்கி இறங்கி அடிப்பாரு ஃபாஸ்ட் போலர்ஸ. ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு. கரெக்டா நம்பர் 3 அந்த பேக்கப். நம்பர் 4 பாத்தீங்கன்னா 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐ வுட் ராதர் சி டேரல் மிச்சல் ஸ்டார்டிங் அஹெட் ஆஃப் மோயின் அலி. அப்படியும் பாத்தீங்கன்னா மோயின் அலி, டேரல் மிச்சல் ஒரு பேக்கப் லைக் டு லைக். நம்பர் 4 5 சிவம் துபே, 6 ரவீந்திர ஜடேஜா, 7 எம்எஸ் தோனி, 8 மிச்சல் சாண்ட்னர், அவருக்கு பேக்கப் மகேஷ் தீக்ஷனா. எவ்வளவு அழகா எடுத்திருக்கு பாருங்க. 9 வந்து தீபக் சஹர், 10 மத்தீஷா பத்திரானா, அவருக்கு பேக்கப் யாரு, ஸ்லோ டெலிவரிஸ் போடுற முஸ்தாபிசூர் ரஹ்மான். எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க, கன்ஃபியூஸே ஆகாம எந்த ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் போய் விளையாட்டி விட்டாங்க. நம்பர் 11ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம லார்டு வந்துருவாரு. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, போன வருஷம் அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணு துஷார் தேஷ்பாண்டே எங்கல அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு தெரியலையே, அதுதான் தெரியலையே. இப்ப தோனி பாய்க்கு எப்படின்னா எல்லாருமே பேட்டிங் ஆடணும். இப்ப 8 மிச்சல் சாண்ட்னர் சொல்றேன், 9 லார்டு. அதை மட்டும் நான் தடம் செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னு தடை செய்ய விரும்புகிறேன். நம்ம என்னதான் மிச்சல் சாண்டன் சொன்னாலும், நம்ம போன தடவை சொன்னோம் திருப்பி தீக்ஷனா தான் விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். கருண் நாயரையும் மணிஷ் பாண்டையும் அவங்க எடுக்கல, அது அந்த ஒரு வகையில நம்மள வந்து ஃபூல் பண்ணிட்டாங்க. பட் இதை வந்து தலை ஃபூல் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க எல்லாரும், அதனால அது மாதிரி பண்ண மாட்டாரு. மிட் சாண்டர் 8 மிட் சாண்டர், 9 லார்டு, 10 தீபக் சஹர்னா நீங்க பயமா இருக்கும் இந்த பேட்டிங் லைனப் நீங்க பார்த்தாலேங்கும் போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. இந்த அரவள்ளி அவினாஷ் ஒரு சின்ன பையன், இந்தியா அண்டர் 19 ரைட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர், அவரும் அதே மாதிரிதான் அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் அந்த பிக்கப் ஒரு இன்சைட் அவுட் ஷாட், சீக்கி ஷாட்ஸ், ஒரு கிளாசிக் பிளேயர். அதே மாதிரி வெளில உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்டரியே இருக்கு. முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜித் சிங் இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அங்கர் கேக்கர் வேற வெளியில இருக்காரு, அஜய் மண்டால் இருக்காரு, பிரசாந்த் சோலங்கி இருக்காரு, நிஷாந்த் சித்து இருக்காரு. இந்த தடவை பாத்தீங்களா, இப்ப போன தடவை சொன்ன கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு, இந்த தடவை தைரியமா கேக்குறேன், ஆரம்பிக்கலாங்களா? சிறப்பா செஞ்சுட்டாங்களா? சரி, ஸ்டீல் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ரச்சின் ரவீந்திரா, வனிந்து ஹசரங்கா. நீங்க சொல்லுங்க பீடா, உங்களுடைய ஸ்டீல். உமர் சாய் ஃபார் பேஸ் எனக்கு ரொம்ப சீப்பா தான் இருந்தது. நீங்க வேற இதெல்லாம் வந்து சீப் பைஸ் பட் வெரி எஃபெக்டிவ் பைஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஸ்டீல்னு நினைக்கிறீங்க? விரால் கூர்ச்சி அவன் எப்படியும் மும்பை போய் அவன் பர்ச காலி பண்ற மூல கூட யாருக்கும் இல்லையா, ஏத்தி விடுங்கயா அப்படின்னா. ஸ்பென்சர் ஜான்சன் 10 கோடி போறாருன்னா ஜிரால் கூர்ச்சியை போக மாட்டேன் நீங்க போட்டே தான். அது எப்படின்னா அவங்களுக்கு ஈகோயிஸ்டிக் வர என்னது, நீ எடுக்கிறியா அப்படின்னு தூக்குவாங்க அவங்க. எப்படியா 5 கோடிக்கு விட்டீங்க, ஒரு 10 கோடி வரைக்கும் இழுத்துன்னு போயிருந்தான், பர்ச காலி பண்ணிருக்கலாம்னு மூல கூட இல்லையா.
ஸோ அது வந்து கிரேட்டஸ்ட் ஸ்டீல் பிகாஸ் இஸ் கோயிங் ஃபார் தெம். இந்த தில்ஷான் மதுஷாங்காவும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கான்றதால சொல்றீங்க 4.6 ஸ்டீல் எக்ஸ்ட்ராடனரி பிக் பண்ணிருக்காங்க. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 கோஸ் டு சிஎஸ்கே, நம்பர் 2 கோஸ் டு இவங்க மும்பை. ஆர்சிபி எப்படி பாத்தீங்கன்னா ஆர்சிபி டாப் 10 பேர் தான், அந்த 10வது ரேங்க் கூட அவங்க கொடுக்க முடியாது. சாரி. ஓகே பீடாக். ஸோ எல்லா டீமையுமே காம்ப்ரிஹென்சிவா பார்த்துட்டோம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ், அப்புறம் அப்கமிங் டேஸ்ல ஐபிஎல் கவரேஜ் நமக்கு எப்படி இருக்கும், என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப். ஒவ்வொரு டீமா அதுக்கப்புறமா வந்து டீட்டெயில்டா போவோம், எந்த மாதிரி இருக்கும், யாருக்கு எங்க வீக்னஸ் இருக்கு, அதை எப்படி அடைக்கணும், அதெல்லாத்தையும் சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸும் போயிட்டு இருக்கு, அதையும் நாங்க இது பண்ணுவோம். The next thing is probably going to be the preview of the third ODI between India and South Africa. ஒவ்வொரு டீமா அலசுவோம். Unless we come back and entertain you for the next episode. ஈசலா சிச்சி சாரி இன்னைக்கு bye bye.